Hi everyone, welcome back to channel 360 degree. இன்னைக்கு நாம பார்க்க போறது டிக்டாக் வீடியோஸை எப்படி ஹோம் ஸ்கிரீன் லைவ் வால்பேப்பரா வைக்கிறது அப்படிங்கிறது தான். டிக்டாக்கை பொறுத்த வரைக்கும் லட்சக்கணக்கில் வீடியோக்கள் உலா வருது. அதில் உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு வீடியோவை டவுன்லோட் பண்ணி அப்புறம் செட் வால்பேப்பர் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு கீழே 2 ஆப்ஷன் வரும். ஹோம் ஸ்க்ரீனாக வச்சுக்கிறது, அது மட்டும் இல்லாமல் ஹோம் ஸ்க்ரீனாகவும் லாக் ஸ்க்ரீனாகவும் வச்சுக்கிறது அப்படின்னு. அதில் ஒன்றை சூஸ் பண்ணி உங்களுடைய ஃபோன் பேக்ரவுண்டாக இந்த வீடியோவை எப்படி வைக்கிறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். வழக்கம் போல் இதுக்கும் நீங்கள் ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ண வேண்டியிருக்கும். அந்த ஆப்போட பேர் என்ன அப்படின்னா டிக்டாக் வால் பிக்சர். இதை இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ நம்ம செஞ்ச இந்த சிம்பிளான விஷயத்தை ரொம்ப ஈஸியாக நீங்களும் செய்யலாம். இப்போ ஆப் டவுன்லோட் ஆச்சு. ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டாலே நமக்கு முக்கால்வாசி வேலை முடிஞ்ச மாதிரி தான். நெக்ஸ்ட் நமக்கு பிடிச்ச டிக்டாக் வீடியோவை ஸ்க்ரோல் பண்ணி சூஸ் பண்ணிக்கலாம். அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணலாம். வீடியோ டவுன்லோட் ஆனதும் ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி செட் அஸ் ஹோம் ஸ்க்ரீன் ஆர் செட் அஸ் ஹோம் ஸ்க்ரீன் அண்ட் லாக் ஸ்க்ரீன் அதை ப்ரெஸ் பண்ணாலே போதும். நெக்ஸ்ட்டு இந்த வீடியோ உங்கள் ஃபோன் பேக்ட்ராப்பில் ஹோம் ஸ்க்ரீனாகவும் லைவ் வால்பேப்பர் மாதிரியும் மூவ்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் உங்களுடைய ஆப்பு ஐகான்ஸு இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.